பட் இந்த ஸ்மூத் கிராஃப் ஆஃப் growth இருக்குல்ல, நம்ம அப்படியே தொடர்ச்சியா ஒரு வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னும் போது அந்த கிராஃப் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா, இல்ல சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கா இருக்குமா, என்னடா இது ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கா as a choreographer? பிஃபோர் பிக் பாஸ் வந்து அந்த அந்த ஃப்ளோ வந்து ஒரு மாதிரி நார்மலா இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் டைட்டில் வின் பண்ணோம், இது பண்ணோம், இந்த சேனல்ல பண்ணோம், இந்த சேனல்ல பண்ணோம், இப்போ இந்த ஷோ பண்ணோம், இந்த கொரியோகிராஃபி பண்றோம், ஆல்பம் சாங் பண்றோம், அப்படி ஒரு ரொம்ப அப்படி ஓடிட்டு இருந்தேன். பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னொடனே எனக்கு ஒரு ஒரு பிரேக். அப்பாடா, இது ஒரு பெரிய இதுன்றது எனக்கு தெரியும், அது ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது. ஸோ அங்கே வந்து நான் அதை ஃபீல் பண்ணேன், அப்பா இது கொஞ்சம் புஷ் பண்ணு நம்மள அப்படின்னு சொல்லி. ஓப்பனாக சொல்ல போனால் இண்டஸ்ட்ரியில் கூட இப்போ நான் மாஸ்டர் கார்டு எடுத்தது கூட என்னை லாக் பண்ண வந்தாங்க நிறைய பேர். நீ நிறைய சாங்லாம் பண்ணலையே, பேக்ரவுண்ட் டான்ஸர் ஆடலையே, அப்படிலாம் நிறைய வந்தது. நீ என்னன்னா சொல்லு, என்னன்னா சொல்லிட்டு போ, என்ன நம்பி என் டேலண்ட்டை நம்பி வராங்க, நான் பண்ணுறேன். அவங்கள நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன்னா நான் அடுத்தடுத்து பண்ணிட்டு போக போகிறேன், இல்லைன்னா நான் வேறு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க அப்படி பேசியிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நம்ம நேரில் போய் நம்ம சாங் ஷூட்டில், இது நான் சொல்கிறது பேக்ரவுண்ட் டான்ஸராக இருக்கும், நம்ம போய் அப்படி நிற்கும் போது வந்து நம்ம கிட்ட வந்து பயங்கரமாக பேசுவாங்க. அடுத்து என்ன பண்ணுறேன், பிக் பாஸ் போறியாமே கேள்விப்பட்டோம், இல்லையே நான் சொல்லவே இல்லையே. ஏன்னா நான் பிக் பாஸ் போகிற அளவுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கு, பிக் பாஸ் போகிறன்றது எவ்வளோ கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம், அதே நீ யார்கிட்டே போட்டு வாங்கியிருக்கேன், என்னை பற்றி எவ்வளோ இது பண்ணியிருக்கேன்னா, இல்லையே அப்படிலாம் இல்லையே. அப்படியா, சரி ஓகே. அது அந்த கேட்கலையே தெரியும், நீ வளர்றியாமே, சாங் ஹிட் ஆயிடுச்சாமே, அந்த ஒரு இதில் இருக்கும். அவங்க அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.